குருவின் தினம் ஒரு சுவடுகளில் தத்ரூபமான சில விஷயங்களெல்லாம் நாங்கள் எங்களுடைய சுவடுகளில் வெளியிடுறோங்க. இந்த வெளியிடும் தன்மைக்கு ஏற்ப இன்றைய நாளில் எல்லோரும் இதை எப்படியெல்லாம் நீங்கள் ஏற்கணும்னு நினைக்கிறீங்களோ அதனுடைய பதில் உபகாரம் ஒரு காலகட்டத்தில் எங்களுடைய வாசகங்களுக்கு மறுமுறை பகுப்பாய்வு செய்யும் பொழுது தான் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இப்பேற்பட்ட நாதம் எங்கிருந்து வெளிப்பட்டது, யாரால் கொடுக்கப்பட்டது, கொடுத்தவர் எங்கே, அதை உரைத்தவர் எங்கே என்று தேடும் பொழுது அவருள் இருந்து எவர் வெளிப்பட்டாரோ, எவரிலிருந்து அவர் வெளிப்பட்டாரோ என்ற வார்த்தைக்குள் நீங்கள் ஒவ்வொரு இடத்திலும் தேடும் பொழுது குரு என்பவர் யார் என்பதையும் சீடர் என்பவர் யார் என்பதையும் மீண்டும் அதீத சீடன் எதனை உணர்த்த இத்தனை ஆண்டு காலம் ஒரு குருவின் ஆதிநாதமாய் இருந்து அதிமூலங்கள் அனைத்தையும் காட்டினார் என்பதையும் பின்னாட்களில் எல்லோருமே உணர்ந்தார்களானால் அவர்களுக்குள் ஆதி சிவன் யார் என்பதற்குள் அவரே அவர்களுக்குள் சிவனை குரு கண்டுபிடித்தாரா, குருவின் அருளால் சிவன் என்பதை உரு கொடுத்தாரா என்பதை கூட மீண்டும் பழுமுறையிலிருந்து வழுமுறைக்கு எல்லோருக்கும் விளக்கம் கொடுக்கலாங்க. திரு விளக்கங்களில் பல விளக்கங்களை நாங்களும் மறுமுறை பகுப்புக்கு செல்லும் பொழுதெல்லாம் அதனுடைய அதீத விளக்கங்கள் இன்று வரை எங்களுக்கும் ஒவ்வொரு காலங்கள் கடந்து செல்லும் பொழுது தான் இதனுடைய முழு விளக்கங்களும் எங்களுக்குள் சிறிது சிறிதாக வெளிப்படுத்தவும் விளக்கமடையவும் செஞ்சதுங்க. உங்களுடைய வாழ்க்கையின் தருணத்தில் நீங்களும் ஒவ்வொரு முறையும் உங்கள் குருவின் அடிப்படை நாதத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் உங்களால் பயணிக்க முடிந்தாலே ஒழிய இவ்வார்த்தைகளின் சூட்சுமத்தை உங்களால் உணரவும் முடியாதுங்க. நிச்சயிக்கப்பட்ட வரலாற்றில் நீங்களும் உங்களை உணரும் பொழுது இதை உணர்த்துபவர் உங்களுக்குள் நாதனாய் இருந்தால் அவரே உங்களுக்குள் குருநாதர் என்ற பெயரோடு உங்களுக்குள் அந்த நாத ஒளியை எப்படி வெளிப்படுத்தும் தன்மைக்குள் இருந்து உங்களையும் இவ்வுலகத்திற்கும் உங்களை பயனுள்ள கருவியாய் உருகொடுப்பது அனைத்தையும் ஆட்சி புரிய செய்வது என்ற ஆகமத்திற்குள் உங்களையே முழுமையாய் உருவாக்கி காட்டுவாராக. நிதர்சனத்தை உணர்த்த நித்தியவான்கள் பல பேர் உங்களையும் உங்களுக்குள் நான் என்பதையும் எப்படி அவர் உரு கொடுத்தாரோ அந்த நான் யார் என்பதை உணர்த்த ஒருவர் வேண்டும். அவரே எங்கள் குருநாதர் குரு தவஸ்நாதராய் இருந்தால் மீண்டும் உங்களுக்குள் யாரெல்லாம் உங்களை உணர விரும்புகின்றீர்களோ நான் உங்களுக்குள் பிரளயமாய் வெளிப்பட ஆசைப்படுகின்றேன். அனைவருக்கும் குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றிங்க.